நம்பியாசாமி கிட்ட ஒன்று கேட்டேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஒன்று சொன்னார், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றும் செய்ய வேண்டாமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் ஹெல்த்தி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வார்த்தை அது. நல்லவங்களாக இருக்க வேண்டாம், நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சாலே போதும். செய்கைகள் தானாக வந்து பைக் பிடிக்கல ஓட்டு போடும், நம்ம மண்டையில் போட பண்ணிடுறாங்க என்ன. அதனால் என்னென்னா அந்த ஓட்டோட வலியும் எதுவும் தெரியும் நமக்கு. கண்டிப்பாக யார் வந்தாலும் யார் ஆட்சி புரிஞ்சாலும் நல்லது தான் செய்வாங்க. அதனால் எல்லாரும் மக்கள் ஓட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஓட்டு போடுங்க. இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது, நிறைய பேர் ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கருத்து ரொம்ப நாளாக இருக்குல்ல. அது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும், ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமானதுன்னு. கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் எல்லாருமே அது ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு அவங்களோட ஜனநாயக நாட்டில் அவங்களோட வளர்ச்சி, நம்ம நாடை நம்ம வளர்ச்சி பெறணும். அதுதான் சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி எல்லாரும், ரொம்ப நன்றி. எனக்காக வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வரங்க. பணத்துக்காக ஓட்டு விற்கிறாங்களா? அது அவங்க அது எவ்வளோ பெரிய தவறு. ஆனால் நீங்கள் மண்டையில் போட பாருங்க.